ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நாம் எப்படி HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணி ஒரு ரேண்டம் வேர்டு ஜென்ரேட்டரை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரேண்டம் வேர்டு ஜென்ரேட்டர் ப்ராஜெக்டோட லைவ் டெமோவை பார்க்கலாம். இல்லை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட்டான டெக்ஸ்ட் தான் இருக்கும். எப்போ நம்ம இந்த ஜென்ரேட் ரேண்டம் வேர்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறோமோ இமீடியட்டாக நமக்கு இந்த மாதிரி ஒரு வேர்ட் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் அந்த வேர்டுக்கு டெஃபினிஷன், எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நீட்டாக டிஸ்பிளே ஆகும். இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கிட்டே நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொனவுன்ஸ் பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த வேர்டோட ப்ரொனவுன்சியேஷன் நமக்கு ஆடியோவாக கேட்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு கேட்குது. நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா சேவ் டு ஃபேவரைட்ஸ் இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த வேர்ட் நமக்கு இது கீழே இருக்கிற இந்த ஃபேவரைட் செக்ஷனில் நமக்கு தனியாக வந்து டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஒருவேளை இந்த டெக்ஸ்ட் நமக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த எக்ஸ் மார்க் இல்லைன்னா க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நான் வந்து இதில் மல்டிப்பிள் ரேண்டம் வேர்ட்ஸ் இந்த மாதிரி ஃபேவரைட்ஸில் ஆட் பண்ணிவிட்டு ஒரே டைமில் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாலும் இதில் கிளியர் ஃபேவரைட்ஸ் இதை கிளிக் பண்ண அப்படின்னா பார்த்தீங்களா இந்த மாதிரி நமக்கு நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து ஆட் பண்ணுற இந்த ஃபேவரைட் செக்ஷன் டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரீஃப்ரெஷ் பட்டன் கிளிக் பண்ணால் போகாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ பாருங்களேன், பார்த்தீங்களா அப்படியே இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன, நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை நம்மளோட ப்ரௌசர் லோக்கல் ஸ்டோரேஜில் தனியாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது வரைக்கும் அது அங்கே தான் இருக்கும். ஸோ அது நம்ம எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோட் லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் க்ரோத்துக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். ஸோ யாருக்காவது விருப்பம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட் மூலமாக என்னென்ன கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ண போகிறோன்னு கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற HTML எலமெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற CSS ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்திங்கன்னா அரேஸ், அடுத்து ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜில் கொஞ்சம் மெத்தட்ஸ் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அதே லோக்கல் ஸ்டோரேஜில் JSON.stringify அந்த மெத்தட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஜாவாஸ்கிரிப்டில் ரொம்பவே காமனாக யூஸ் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஆட் ஈவென்ட் லிஸ்னர் ஆஃப் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி அந்த பட்டன்ஸில் யூஸ் பண்ணுவோம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மேத் ஃபங்க்ஷன்ஸ் ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இன்னர் HTML, அடுத்து டெக்ஸ்ட் கண்டென்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி ஜாவாஸ்கிரிப்டில் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிரியேட் எலமெண்ட் மெத்தட் எப்படி ஜாவாஸ்கிரிப்டில் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அப்பன் சைல்ட் ஆஃப் இந்த மெத்தட் எப்படி ஜாவாஸ்கிரிப்டில் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். கண்டெய்ன்ஸ் ஆஃப், ரிமூவ் ஆஃப் இந்த மாதிரி கொஞ்சம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ப்ராஜெக்டில். நெக்ஸ்ட்டு அரேயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ், மெத்தட்ஸ், அடுத்து கண்டிஷனல் லூப்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த மாதிரி ட்ரிம் ஆஃப், அடுத்து லென்த் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி நம்ம இப்போது நம்மளோட ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு கிளியராக பார்க்கலாம். இப்போ நம்மளோட இந்த ப்ராஜெக்டோட HTML செக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரில் HTML, CSS,
அடுத்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை ரெடியாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு அரே க்ரியேட் பண்ணி அந்த அரேயில் நம்மளோட இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண போகிற வேர்ட், அதுக்கு டெஃபினிஷன், எக்ஸாம்பிள், ப்ரொனன்சியேஷன் இதெல்லாம் தனியாக இந்த மாதிரி ரெடியாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நம்மளோட இந்த ப்ராஜெக்டில் பிறகு யூஸ் பண்ணுற நேரம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ரீசனுக்காக தான். நெக்ஸ்ட்டு நான் இந்த HTML டாக்குமெண்ட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போடுறேன். அப்போது HTML பாய்லர்ப்ளேட் டெம்ப்ளேட் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த டைட்டில் டேக்கில் பார்த்தீங்கன்னா நான் ரேண்டம் வேர்ட் ஜெனரேட்டர் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா லிங்க் டேக் ஆட் பண்ணி இந்த HTML டாக்குமெண்ட்டை CSS ஃபைல் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அதே கான்செப்டில் நான் இந்த HTML டாக்குமெண்ட்டை ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை நான் ஸ்கிரிப்ட் டேக் ஆட் பண்ணி சோர்ஸில் app.js இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த HTML டாக்குமெண்ட் CSS ஃபைல் கூடயும் கனெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் கூடயும் கனெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது கீழே நான் ஃபாண்ட் ஆசம் ஐக்கானுக்குள்ளே அந்த CDN லிங்க் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் Ctrl+Shift+P ஆட் பண்ணிவிட்டு இதில் நான் CDN.js இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த எக்ஸ்டென்ஷன் நான் இங்கே ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் ஆசம் இதில் நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு all.min.js இன்சர்ட் இன்டு டாக்குமெண்ட். பார்த்தீங்களா, நான் கொடுத்தோடனே இந்த மாதிரி நமக்கு ரெடியாக அந்த லிங்க் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பாடி கண்டென்ட்ஸை ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இதில் நான் மெயின் கண்டெய்னர் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் நேம் இருக்கிற டிவை க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா H1 டேக்கில் ரேண்டம் வேர்ட் ஜெனரேட்டர் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் மாடல் தான். நம்மளோட இந்த கோடை இப்போ லைவாக பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த பட்டன் கிளிக் பண்ணோம். இதில் கோ லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லைவாக அந்த சர்வரில் தெரியும். இப்போ நான் ஆல்ரெடி அதை கிளிக் பண்ணிட்டேன், அதனால இந்த மாதிரி நமக்கு இப்போது ஷோ ஆகுது. ஸோ இதில் நான் இந்த லைவாக இருக்கிற கோடை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா, நமக்கு ரைட் சைடில் தெரியுது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு டியூ டேக் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா வேர்ட் கண்டெய்னர் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு H2 டேக் ஆட் பண்ணி அதுக்கு கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா வேர்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிக் ஜெனரேட் டு கெட் எ வேர்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட இந்த அவுட்புட்டில் பாருங்களேன், இந்த மாதிரி 2 டெக்ஸ்ட் ஷோ ஆகுது. ஸோ இப்போ நம்மளோட மாடலில் பார்த்தீங்கன்னா இதை நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் கீழே இந்த மாதிரி நமக்கு பட்டன்ஸ் இருக்குது. நான் கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஷோ ஆகுது. கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டெஃபினிஷனுக்கு ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இதுக்கும் ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஃபஸ்ட்டு தெரியாது. நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண பிறகு தான் தெரியணும். ஸோ நம்ம HTML டாக்குமெண்ட்டில் அந்த 2 டேக்ஸையும் எம்டியாக விட்டுறணும். ஸோ இதில் நான் இப்போது P டேக் போட்டு இந்த மாதிரி எம்டியாக விட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு P டேக் ஆட் பண்ணி அதை நான் எம்டியாக விட்டுடுறேன். இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா கிளாஸ் நேம் மட்டும் ஆட் பண்ணுறேன். அது எந்த ரீசனுக்கு ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி தான் நம்ம
இதில் இருக்கிற அந்த p டேக் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் வந்து டெஃபினிஷன் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரெண்டுமே எம்டியாக தான் இருக்க போகுது. இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு பட்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை நாம் நெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். இதில் நான் வந்து div வித் த கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா பட்டன் செக்ஷன் இந்த மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மொத்தமாக 3 பட்டன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பட்டன் டேக் இன்டு 3 இந்த மாதிரி நம்ம ஷார்ட் ஃபார்மில் ஆட் பண்ணோம்னா நமக்கு 3 பட்டன் டேக்ஸ் ரெடியாக இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு பட்டன் டேக்கும் இந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அது நம்ம வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது காப்பி பேஸ்ட் ஆகலை. ஸோ நம்ம இந்த கோடை இன்ஸ்பெக்ட் பண்ணி அதில் இருந்தே எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியுது. அதே மாதிரி இதை நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பட்டன் டேக்ஸ்க்கும் கிளாஸ் நேம் ஆட் பண்ண போகிறேன். அது எந்த ரீசனுக்காக நான் ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டிப்பாக ஜாவாஸ்கிரிப்டில் எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் இல்லை நான் வந்து ஜெனரேட் பட்டன் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ பட்டன் ஷார்ட் ஃபார்ம் வந்து BTN. ஸோ இதில் நீங்கள் என்ன கிளாஸ் நேம் வேணாலும் ஆட் பண்ணலாம். பட் நம்ம வந்து அங்கே கால் பண்ணுற நேரம் கரெக்டாக கால் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒர்க் ஆகும். ப்ரொனவுன்ஸ் BTN. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேவரைட் BTN. இந்த மாதிரி கிளாஸ் நேம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த பட்டன் செக்ஷனுக்கு கீழே இந்த ஃபேவரைட் செக்ஷனோட அந்த டிவ் டேக் ஆட் பண்ணணும். இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு டிவ் ஓப்பன் பண்ணி அதுக்கு நான் வந்து கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபேவரைட் கண்டெய்னர் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து H3 டேக்கில் ஃபேவரைட்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற அந்த இமோஜியை வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு UL டேக் ஆட் பண்ணி அது கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபேவரைட்ஸ் லிஸ்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னா நம்ம வந்து எப்போ இந்த பட்டன் கிளிக் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த பாக்ஸ் நமக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகுது. அது வரைக்கும் எம்டியாக தான் இருக்கும். அந்த ரீசனுக்காக இந்த UL டேக்கையும் நான் வந்து எம்டியாக விட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு இது கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பட்டன் டேக் ஆட் பண்ணி அதுக்கு கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா கிளியர் ஃபேவரைட்ஸ் BTN இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். BTN. நெக்ஸ்ட்டு இதில் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளியர் ஃபேவரைட்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இதில் ஒரு எமோஜி இருக்குது, அதை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட இந்த அவுட்புட் செக்ஷனில் பார்ப்போம். இந்த மாதிரி
நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை இப்போவே கொண்டு வந்துட்டோம். எப்போ நம்ம இந்த சிஎஸ்எஸ் ஆட் பண்ணுறோமோ இமீடியட்டாக இந்த மாதிரி நமக்கு அது சேஞ்ச் ஆயிரும். அதை நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ இவ்வளோதான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம் வேர்ட் ஜென்ரேட்டர் ப்ராஜெக்டோட HTML செக்ஷன். நெக்ஸ்ட்டு நாம் இந்த ப்ராஜெக்டோட CSS செக்ஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட இந்த ப்ராஜெக்டோட CSS செக்ஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதில் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். CSS reset and CSS body properties. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் யூனிவர்சல் செலக்டர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் சிம்பிள் ஆட் பண்ணிட்டு அடுத்து ப்ராக்கெட் போட்டு ஃபஸ்ட்டு மார்ஜின் 0, பேடிங் 0, நெக்ஸ்ட்டு பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இதை ஆட் பண்ணுறதுக்கான ரீசன் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண அந்த CSS ஃபுல் கோர்ஸ் டுட்டோரியலில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துட்டு வர நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் நம்ம இதில் பாடி இந்த மாதிரி ஒரு செலக்டரை யூஸ் பண்ணி இல்லை நான் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஏரியல், சான்ஸ் செரிஃப் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இது கீழே பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா F0, F8, FF இந்த மாதிரி இருக்கும். ஒரு லைட் ஒயிட் கலர் தான். நெக்ஸ்ட்டு இல்லை நான் வந்து கலர் பார்த்தீங்கன்னா 333 கிரே கலர் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். அப்போ நம்மளோட இந்த எல்லா டெக்ஸ்ட்டுமே இந்த கலருக்கு சேஞ்ச் ஆயிரும். அதுக்கான ரீசன் நம்ம வந்து பாடி செலக்டரில் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், அலைன் ஐட்டம் சென்டர், நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், நெக்ஸ்ட்டு ஹைட் 100 VH இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுற நேரம் நம்மளோட இந்த கண்டென்ட் கரெக்டாக இந்த மாதிரி சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதே நான் வந்து ஆல்ரெடி அந்த CSS கோர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் நம்ம இது கீழே இந்த மாதிரி H1 டேகை தனியாக டார்கெட் பண்ணி ஃபாண்ட் சைஸ் 32 பிக்சல். ஸோ இதில் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா நான் வந்து ஃபாண்ட் சைஸ்க்கு வந்து பிக்சல் வேல்யூஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம க்ரியேட் பண்ணுற இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான். அந்த ரீசனுக்காக நான் வந்து பிக்சல் இந்த மாதிரி அப்சல்யூட் வேல்யூஸ் யூஸ் பண்ணுறேன். ஒருவேளை நம்ம வந்து பெரிய பெரிய வெப்சைட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் நம்ம வந்து REM வேல்யூஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு இந்த வேல்யூஸே ஓகே தான். இல்லை நான் வந்து இப்போது 4CA F50 இந்த மாதிரி ஒரு கலர் ஆட் பண்ணிக்கிறேன், க்ரீன் கலர். நெக்ஸ்ட்டு மார்ஜின் பாட்டம் 20 பிக்சல். அப்போ நமக்கு கீழே இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதில் H3 டேக்கை டார்கெட் பண்ணி ஃபாண்ட் சைஸ் 24 பிக்சல். நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா F1 5B இந்த மாதிரி ஒரு கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஃபேவரைட்ஸ் டெக்ஸ்ட் வந்து இந்த கலருக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த மெயின் கண்டெய்னருக்குள்ளே அந்த CSS ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் பாக்ஸ் ஷேடோ இருக்குது, அடுத்து அந்த பாக்ஸ் ஷேப்பிங் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த செலக்டர் யூஸ் பண்ணி CSS ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணணும். ஸோ இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கமெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன், மெயின் கண்டெய்னர் CSS. நெக்ஸ்ட்டு
இது கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து செலக்ட் பண்ணுற அந்த டெக்ஸ்ட் தான். இதில் நான் வந்து மேக்ஸ் வித் பார்த்தீங்கன்னா 600 பிக்சல் ஆட் பண்ணுறேன். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பாக்ஸ் வந்து 600 பிக்சல் மேலே போகாது. 600 பிக்சலோட அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இப்போ இதில் பாருங்களேன், 600 பிக்சல் மேலே அந்த வித் நமக்கு வந்து பெருசாகலை, இந்த சைஸ்லேயே நமக்கு லாக் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த பாக்ஸை கொண்டு வரக்கு தான் இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம இதில் பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேடிங் 20 பிக்சல். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்க்கு இந்த சைடில் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸிங் கிடைக்கும். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் நமக்கு இங்கே ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இதில் பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல் ஆட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு அந்த சைடில் வந்து கொஞ்சம் கர்வ் கிடைக்கும் ஷேப்பு. ஸோ அந்த ரீசனுக்காக தான். நெக்ஸ்ட் நம்ம இதில் பாக்ஸ் ஷேடோ அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணலாம். அதை ஆட் பண்ணுற நேரம் நமக்கு இந்த பாக்ஸில் கொஞ்சம் அந்த ஷேடோ எஃபெக்ட் கிடைக்கும். 0, 4 பிக்சல், 10 பிக்சல். இதில் நான் வந்து ஒரு கலர் ஆட் பண்ணிக்கிறேன். 0000033. ஸோ இப்போ பார்த்தீங்களா நமக்கு அந்த ஷேடோ எஃபெக்ட் நீட்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்மளோட இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா டெக்ஸ்ட்டுமே கரெக்டாக சென்டரில் வரணும். பாருங்களா, எல்லாமே நமக்கு இங்கே சென்டரில் தான் இருக்குது கரெக்டாக. ஸோ நம்ம இங்கே அந்த மாதிரி ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர். பார்த்தீங்களா, நான் வந்து ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி நமக்கு எல்லா டெக்ஸ்ட்டுமே சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற அந்த வேர்டு கண்டெய்னரை வந்து ஸ்டைல் பண்ணலாம். அதுக்கு முன்னால் நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். வேர்டு கண்டெய்னர் பாக்ஸ் சிஎஸ்எஸ். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை வந்து சூஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம இந்த கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் வந்து மார்ஜின் 30 பிக்சல் 0 இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இப்போ என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பாக்ஸில் வந்து டாப்லேயும் பாட்டம்லேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். இல்லை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம் வேர்டு ஜென்ரேட்டருக்கு கீழே இருக்கிற இந்த டிவோ தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணோம். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த ரேண்டம் வேர்ட் ஜென்ரேட்டருக்கும் இந்த கிளிக் ஜென்ரேட்டருக்கும் நடுவில் இவ்வளோ ஸ்பேஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த கீழே நமக்கு இங்கே ஸ்பேஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இதை ஆட் பண்ணியிருக்கிறது கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம வேர்டு அந்த கிளாஸ் செலக்டரை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது எந்த ரீசனுக்காக நான் வந்து சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ரேண்டம் வேர்ட் ஜென்ரேட்டட் டெக்ஸ்ட்டுக்கு கீழே கிளிக் ஜென்ரேட் டு கெட்டட் வேர்ட் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது கரெக்டாக. அதை நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டைல் பண்ணோம். அந்த ரீசனுக்காக தான். இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஃபாண்ட் சைஸ் 29 பிக்சல், ஃபாண்ட் வெயிட் போல்ட். ஸோ இப்போ பார்த்தீங்களா நம்மளோட இந்த டெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கலர் 333. நெக்ஸ்ட்டு மார்ஜின் பாட்டம் 25 பிக்சல். ஸோ இப்போ நம்மளோட இந்த அவுட்புட்டை பாருங்களேன், இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம அது கீழே இருக்கிற அந்த டெக்ஸ்ட் எல்லாம் ஸ்டைல் பண்ணலாம். பட் என்ன பார்த்தீங்கன்னா அது நம்மளோட கண்ணில் தெரியாது. அதுக்கான ரீசன் நம்ம வந்து இதில் எதுவுமே இன்னும் ஆட் பண்ணல. இப்போதைக்கு நம்ம வந்து அதை ஸ்டைல் பண்ணுறதுக்கு டம்மியாக ஆட் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அதை ரிமூவ் பண்ணணும். காப்பி
பேஸ்ட். ஸோ இந்த 2 டெக்ஸ்ட்டுமே இப்போ நமக்கு தெரியுது. பார்த்தீங்களா, அவுட்புட்டில் தெரியுது. ஸோ நம்ம ரெண்டையுமே ஒரே டைமில் வந்து ஸ்டைல் பண்ண போகிறோம். அதுக்கு நாம் இந்த மாதிரி குரூப்பிங் செலக்டர் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபாண்ட் சைஸ் 16 பிக்சல். நெக்ஸ்ட் நம்ம இந்த 2 டெக்ஸ்ட்டுக்கு நடுவுலையும் கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். அதுக்கு நம்ம மார்ஜின் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணலாம். 5 பிக்சல் டாப் பாட்டம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ரைட் பார்த்திங்கன்னா 50 பிக்சல் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இது எந்த ரீசனுக்கான ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வரணும். இப்போ இங்கே நோட் பண்ணிங்களா, இல்லை பாருங்களேன், நம்ம வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணுற நேரம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்களேன். இந்த ஸ்பேஸை நம்ம வந்து கொண்டு வரக்கு தான் இந்த மார்ஜின் லெஃப்ட் மார்ஜின் ரைட் வேல்யூ ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணல அப்படின்னா நமக்கு அந்த ஸ்பேஸிங் வராது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2 டெக்ஸ்ட்லேயும் இந்த லைன் ஹைட்டை கொஞ்சம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். இப்போ பாருங்களேன், நமக்கு ஹைட் இவ்வளோ இருக்குது. பட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக வைக்கிற நேரம் அவ்வளோ ஹைட் இருக்காது. ஸோ இல்லை நான் வந்து லைன் ஹைட் 1.6 இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே வந்து ஸ்பேஸ் இல்லை. இந்த செகண்ட் டெக்ஸ்ட்டுக்கு கீழே பாருங்களேன், சுத்தமாக ஸ்பேஸ் இல்லை. அதை நாம் நெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நாம் இந்த ஜென்ரேட் டெக்ஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற அந்த பட்டன்ஸை வந்து ஸ்டைல் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 3 பட்டன்ஸை மட்டும் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ண போகிறது இல்லை. அதுக்கான ரீசன் இந்த எல்லா பட்டன்ஸுமே சேம் ஸ்டைலில் தான் இருக்கும். ஸோ இல்லை பாருங்களேன், எல்லாமே சேம் ஸ்டைலில் தான் இருக்குது. பட் இந்த லாஸ்ட் பட்டன் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இதில் ஒரு கமெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன், பட்டன்ஸ் சிஎஸ்எஸ். நெக்ஸ்ட்டு இது கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு செலக்டர் யூஸ் பண்ணி மார்ஜின் 20 பிக்சல் 0 இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த ஜென்ரேட் டெக்ஸ்ட்டுக்கு கீழேயும் அடுத்து இந்த பட்டனுக்கு கீழே நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். பார்த்தீங்களா, இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு இங்கே சுத்தமாக ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. பார்த்தீங்களா, இங்கே ஸ்பேஸ் வந்துருக்கு. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து இதை ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேலே நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்திருக்கு. அந்த ரீசனால் தான் இப்போ நமக்கு இங்கே எக்ஸ்ட்ரா ஸ்பேஸிங் வராமல் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நாம் இது கீழே இன்னொரு செலக்டர் யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் குரூப் பண்ணி அந்த செலக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த 4 பட்டன்ஸுமே நம்ம ஒரே டைமில் செலக்ட் பண்ண முடியும். இதில் நான் வந்து மார்ஜின் 5 பிக்சல் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். அப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ்க்கு நடுவில் நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். நெக்ஸ்ட்டு இதில் நான் வந்து பேடிங் 10 பிக்சல், நெக்ஸ்ட்டு 20 பிக்சல், டாப் பாட்டம் 10 பிக்சல், லெஃப்ட் ரைட் 20 பிக்சல் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட இந்த அவுட்புட்டை பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 16 பிக்சல். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் சைஸ் நமக்கு கொஞ்சம் பெருசாகும். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்டோட கலர் நான் வந்து ஒயிட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இல்லை பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4CA-F50 இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பாருங்களேன், இந்த மாதிரி நமக்கு நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டில் நோட் பண்ணிங்கன்னா
நமக்கு இந்த பார்டர் வந்து டிஃபால்ட்டான பிஹேவியரில் இருக்குது. அதை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம பார்டர் நன் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்டர் ரேடியஸ் 5 பிக்சல். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ்க்கு அந்த சைடில் வந்து கர்வ்ஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதில் கர்சர் பாயிண்டர் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் மேலே இந்த கர்சர் போகிற நேரம் பாயிண்டராக சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு இதில் நான் வந்து ட்ரான்சிஷன் 0.3 செகண்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பட்டன்ஸ்லாம் ஹவர் பண்ணுற நேரம் இந்த ட்ரான்சிஷன் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும். அந்த ரீசனுக்காக தான் அதை நான் வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டில் நான் வந்து அந்த ஹவர் எஃபெக்டை வந்து சியூடோ கிளாஸ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுறேன். ஹவர் ஆகுற நேரம் பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா 45A049 இந்த மாதிரி ஒரு டார்க் க்ரீன் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா? கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த பட்டன் எஃபெக்டும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. அதுக்கான ரீசன் இந்த ட்ரான்சிஷன் தான். நான் ஆட் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த ட்ரான்சிஷன். அதை கொஞ்சம் ஸ்மூத் ஆக்குறதுக்கு தான் அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட் நாம் இந்த ஃபேவரட் செக்ஷனை வந்து ஸ்டைல் பண்ணலாம். இந்த அவுட்புட்டில் பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்க்குள்ளே நெக்ஸ்ட்டு இந்த பட்டனும் ரெட் கலரில் இருந்துச்சு. அதை நம்ம வந்து எப்படி கொண்டு வர்றதுன்னு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு கமெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேவரைட் பாக்ஸ் சிஎஸ்எஸ். நெக்ஸ்ட் நம்ம இந்த மாடலில் இருக்கிற மாதிரி இந்த பாக்ஸ் டிவோ வந்து டார்கெட் பண்ணி அதுக்கு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணலாம். அப்போ நமக்கு இதே மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஃபர்ஸ்ட் நாம் இதில் ஃபேவரைட் கண்டெய்னர் இதை சூஸ் பண்ணி மார்ஜின் டாப் 20 பிக்சல். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணலாம். F5. இப்போ நம்மளோட இந்த அவுட்புட்டில் பாருங்களேன், லைட்டாக அந்த கலர் சேஞ்சஸ் நமக்கு தெரியுது. லைட் ரெட் கலரில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இதில் பேடிங் 15 பிக்சல், பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை சுற்றி நமக்கு கொஞ்சம் பேடிங் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து அந்த எட்ஜஸில் பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 10 பிக்சல் ஆட் ஆகி அந்த எட்ஜஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட் நாம் இந்த பாக்ஸ்க்கு பாக்ஸ் ஷேடோ ஆட் பண்ணலாம். அதுக்கு நம்ம பாக்ஸ் ஷேடோ அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணலாம். 0.2 பிக்சல் 6 பிக்சல். இதில் நம்ம RGBA ஆஃப் 0.1. ஒருவேளை உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூ நீங்கள் இங்கேயே ஹெக்ஸ் வேல்யூவாக சேஞ்ச் பண்ணலாம். இதை நம்ம கிளிக் பண்ணாலே போதும். பார்த்தீங்களா, இம்மீடியட்டாக இது நமக்கு ஹெக்ஸ் கோட சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபேவரட் கண்டெய்னரில் இருக்கிற அந்த ஃபேவரட் லிஸ்ட் செக்ஷனை வந்து டார்கெட் பண்ணலாம். அதுக்கு நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் நேம் தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணி சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு யூஎல் டேகாக இருக்கிறதுனால அது வந்து புல்லட் பாயிண்ட்ஸில் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து லிஸ்ட் ஸ்டைல் நன் இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேடிங் 0 இதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மார்ஜின் வேல்யூ பார்த்திங்கன்னா 10 பிக்சல்
0. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் டாப் மார்ஜின் பாட்டம் இந்த ரெண்டு வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 பிக்சல் வேல்யூவில் இருக்கும். லெஃப்ட் ரைட் நமக்கு 0 அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் இதில் நம்ம டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட் அந்த மாதிரி ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணலாம். பட் டிஃபால்ட்டாகவே அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் நம்ம இந்த யூஎல் டேக் இந்த யூஎல் டேக்கில் நம்ம பிறகு ஆட் பண்ண போகிற அந்த எல்ஐ டேக்ஸை இப்போவே ஸ்டைல் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு நம்ம ஜஸ்ட் இங்கே டம்மியை ஃபஸ்ட்டு ஒரு எல்ஐ டேக் ஆட் பண்ணிக்கலாம் 10. ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியும். இப்போ நம்ம அதை ஸ்டைல் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் எல்ஐ சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்ட் கலர் எஃப்எஃப்இஎஃப்இஎஃப் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக சேஞ்சஸ் தெரியல. நம்ம வந்து ஃபுல்லாக ஆட் பண்ண பிறகு கண்டிப்பாக அந்த சேஞ்சஸ் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இதில் நான் வந்து மார்ஜின் 5 பிக்சல் 0 10 பிக்சல் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் டாப் வேல்யூ 5 பிக்சல், லெஃப்ட் ரைட் 0, மார்ஜின் பாட்டம் 10 பிக்சல் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இந்த எல்ஐ டேக்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸிங் நமக்கு வேணும். அந்த ரீசனுக்காக தான். நெக்ஸ்ட்டு பேடிங் பார்த்தீங்கன்னா 20 பிக்சல் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இல்லை பாருங்களேன், இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு பெருசாக இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இதுக்கான ரீசன் நம்ம வந்து இந்த பாக்ஸுக்கு உள்ள கொஞ்சம் பேடிங் இல்லைனா ஸ்பேஸிங் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இல்லை நான் வந்து பார்டர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5 பிக்சல் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போது இந்த உள்ளே இருக்கிற அந்த பாக்ஸோட எட்ஜஸில் கொஞ்சம் கார்னர்ஸ் ஸ்மூத்தாக இருக்கும். அந்த ரீசனுக்காக தான். நெக்ஸ்ட்டில் நான் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன் நெக்ஸ்ட்டு அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இது எந்த ரீசனுக்காக நான் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த மாடலை பாருங்களேன், இந்த ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் பட்டன் ஆட் பண்ணுவோம். அப்போ இதை ஆட் பண்ணுற நேரம் நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் அடுத்து இந்த அலைன் ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணால் தான் இது ஹாரிசாண்டலாக இந்த மாதிரி எட்ஜஸில் வரும், இல்லைனா எண்ட்ஸில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு தான் நம்ம வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணியிருக்கோம். இது ஒருவேளை உங்களுக்கு கிளியராக தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி இதை சிஎஸ்எஸ் ஃபுல் கோர்ஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துட்டு இதை பார்க்குற நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நெக்ஸ்ட்டு அலைன் ஐட்டம் சென்டர் ஆட் பண்ணால் வேர்ட்டிக்கலியாக சென்டரில் கரெக்டாக வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இல்லையே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இங்கே இதை ஹவர் பண்ணுற நேரம் இந்த மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஹவர் எஃபெக்ட் ஆட் பண்ணோம். இதுவும் ட்ரான்சிஷன் ஸ்மூத்தாக இருக்குது. அதுக்கு நம்ம இங்கே ட்ரான்சிஷன் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணோம். ட்ரான்சிஷன் நெக்ஸ்ட்டு இதில் நான் வந்து 0.3 செகண்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் தெரியல. அதுக்கான ரீசன் நாம் இன்னும் இல்லை ஹவர் எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஆட் பண்ணல. நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நாம் ஹவர் பண்ணுற நேரம் பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு கலருக்கு சேஞ்ச் ஆகும். அது என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா FFE0E0 இந்த மாதிரி ஒரு கலருக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ நம்மளோட இந்த அவுட்புட்டில் பாருங்களேன், இந்த மாதிரி நமக்கு நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பட்டனில் வந்து அந்த ஸ்டைலிங்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம வேறு என்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணோம்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த கிளியர் பட்டனை டார்கெட் பண்ணி அந்த கலர் அடுத்து கொஞ்சம் மார்ஜின் வேல்யூஸ்லாம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் வந்து இல்லை கிளாஸ் நேம் கிளியர் ஃபேவரைட்ஸ் பட்டன் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். மார்ஜின் டாப் 10 பிக்சல். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட்
கலர் பார்த்தீங்கன்னா F15B5B. நெக்ஸ்ட்டு டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா 0.3 செகண்ட். ஸோ இப்போ நம்மளோட இந்த அவுட்புட்டில் பாருங்களேன், இவ்வளோ ஸ்பேஸிங் நமக்கு மேலே வந்திருக்கு. இன்னும் ஆட் பண்ணல அப்படின்னா இந்த ஸ்பேஸிங் நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட் இதுலேயே நம்ம வந்து டிரான்சிஷன் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம கண்டிப்பாக பவர் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். இதில் நான் வந்து பவர் சியூடோ கிளாஸ் நேம் சூஸ் பண்ணி இதில் நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் D9534F இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட அந்த அவுட்புட்டில் பாருங்களேன், இது நான் ஹவர் பண்ணுற நேரம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் நாம் இந்த ஃபேவரைட் செக்ஷனில் இருக்கிற அந்த க்ளோஸ் பட்டனை ஸ்டைல் பண்ணலாம். பட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ் பட்டன் நம்மளோட கண்ணில் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ரவுண்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த கலர் வந்து ரெட்டு, அடுத்து அதில் பார்டர் எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம இப்போவே ஸ்டைல் பண்ணலாம். பட் நம்ம இப்போ அதை ஸ்டைல் பண்ணோம்னா அதில் இருக்கிற அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டாக நமக்கு புரியாது. ஸோ நம்ம இந்த ஜேஎஸ் இல்லைனா அந்த ஆட் ஃபேவரைட்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாம் இதை ஸ்டைல் பண்ணலாம். அப்போது உங்களுக்கு இது கண்டிப்பாக கிளியராக புரியும். இப்போ நாம் இந்த ரேண்டம் வேர்ட் ஜென்ரேட்டர் ப்ராஜெக்டோட ஜாவாஸ்கிரிப்ட் செக்ஷனை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு அரே. அந்த அரேக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணுறோம். இது க்ரியேட் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணுறது இந்த மாதிரி கீ, அடுத்து வேல்யூ, இந்த மாதிரி ஒரு பேராக இருக்கிறதுனால இது நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது கீன்னு சொல்லுவோம், ரைட் சைடில் இருக்கிறது நம்ம வந்து வேல்யூன்னு சொல்லுவோம். அதை நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை வந்து நான் கிளியராக படிக்கிற நேரம் கண்டிப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி இந்த மாதிரி கான்ஸ்டன்ஸை வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். டிக்ளேர் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ஒரே ப்ராசஸை தான் திரும்ப திரும்ப ஆட் பண்ண போகிறோம். எல்லாமே சேமாக தான் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கிளாஸ் நேம்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, வேறு எல்லாமே சேம் தான். அந்த ரீசனுக்காக தான் நான் இதை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாக்குமெண்ட், அதாவது ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்லேருந்து இந்த செலக்டரை வந்து ஃபெச் பண்ணுறோம். நம்ம வந்து இதில் என்ன பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி கிளாஸ் நேம் ஆட் பண்ணியிருந்தோம் கரெக்டாக. ஸோ அந்த கிளாஸ் நேமை நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணி அதை ஒரு கான்ஸ்டன்டில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறோம். இந்த மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா வேர்ட் எலமெண்ட், அது நான் வந்து வேர்ட் எல் இந்த மாதிரி ஷார்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் ஆஃப் டாட் வேர்டு இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். அப்போ டாட் வேர்டு கிளாஸை டார்கெட் பண்ணோம். இல்லை பார்த்தீங்கன்னா இதான் டாட் வேர்டு கிளாஸ். அப்போ நம்ம கன்சோல் லாக் பண்ணோம்னா இந்த H2 டேக் கண்டிப்பாக அங்கே இருக்கும். இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப் வேர்ட் எலமெண்ட். இப்போ நம்மளோட இந்த அவுட்புட்டில் பாருங்களேன், இன்ஸ்பெக்ட் பண்ணி கன்சோலில் பார்க்குற நேரம் பார்த்தீங்களா இங்கே நமக்கு H2 டேக்கில் அந்த டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குது, அந்த டேகோடே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி அந்த HTML டாக்குமெண்ட்டில் இருக்கிற அந்த எலமெண்ட்ஸை கண்டிப்பாக இங்கே நம்மளால் எடுத்து யூஸ் பண்ண முடியும். அதே கான்செப்டில் தான் நம்ம வந்து எல்லா எலமெண்ட்ஸுமே எடுத்துருக்கோம். இது நம்ம பார்த்திங்கன்னா டெஃபினேஷன் எலமெண்ட். ஸோ இந்த டெஃபினேஷன் எலமெண்ட்டை நம்ம எடுத்து அந்த டெஃபினேஷனை பட்டன் கிளிக் பண்ண பிறகு வர்ற மாதிரி பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் எக்ஸாம்பிளும் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே பட்டன்ஸ். இந்த 3 பட்டன்ஸுமே இங்கே தான் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 3 பட்டன்ஸையும் நம்ம எடுத்து பிறகு ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபேவரைட்ஸ் லிஸ்ட். ஸோ இந்த டிவ் தான் அது. நெக்ஸ்ட்டு ஃபேவரைட்ஸ் ரிமூவ் பட்டன். ஸோ அந்த க்ளோஸ் பட்டன் நம்ம வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இல்லை பார்த்தீங்கன்னா
clear favorites button. அது என்ன பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இருக்கிற பட்டன். ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் டிக்ளரேஷனில் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். அது என்ன பார்த்தீங்கன்னா saved favorites equal to json dot parse of local storage dot get item of favorites. அடுத்து இது கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை எம்டியாக விட்டுருவோம். இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். இல்லை நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி அந்த ஃபேவரைட் வேல்யூஸ் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த ஸ்டோர் பண்ண வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே கெட் பண்ணணும். அதை கெட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இங்கே லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் ஆஃப் அந்த மாதிரி யூஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஒன்று கெட் பண்ணணும். கெட் பண்ணுற நேரம் அதில் அந்த வேல்யூ இல்லை அப்படின்னா எம்டி அரேவாக நமக்கு வந்து இங்கே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ப்ராஜெக்டில் அந்த வேல்யூ இல்லை. கரெக்டாக அப்போ நமக்கு இது வந்து எம்டி அரேவாக வரும். இதுக்கான மீனிங் என்ன ஆர். இது ஒர்க் ஆச்சுதுன்னா இது எடுக்கும். இது ஒர்க் ஆகலை அப்படின்னா இல்லை அது இல்லை அப்படின்னா இந்த எம்டி அரே அது வந்து யூஸ் பண்ணும். ஒருவேளை நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலை அப்படின்னா இது மட்டும்தான் ஒர்க் ஆகும். நம்ம வந்து ஒருவேளை இந்த வேல்யூ இல்லை அப்படின்னா இது வந்து ஏதாவது எரர் ஷோ பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த ரீசனுக்காக நம்ம வந்து இதிலே இந்த மாதிரி ஆர் ஸ்டேட்மெண்ட்டாக ஆட் பண்ணுறோம். இல்லை இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஜேசான் டாட் பார்ஸ் ஆஃப் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கான ரீசன் என்ன, நம்ம வந்து அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக கொண்டு போய் ஸ்டோர் பண்ணியிருப்போம். பட் நம்ம இங்கே கெட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அரேவாக வந்து வரும். அரேனா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த நேரமே அதில் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பார்த்துருப்போம். கரெக்டாக இப்போ இங்கே வேல்யூ வர நேரம் அரேவாக வரும், நார்மல் ஸ்ட்ரிங்காக வராது. ஸோ அதை கெட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து பார்ஸ் ஆஃப் இந்த வேல்யூ வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். அதனால தான் நான் வந்து இங்கே ஆர் ஸ்டேட்மெண்ட் போடுற நேரம் இங்கே எம்டி அரே போட்டிருக்கேன். இல்லைன்னா நம்ம வந்து அதை போட தேவையில்லை. நம்ம வந்து வேறு ஏதாவது வேல்யூ கூட ஆட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் இல்லை நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் நம்ம இன்னும் டிக்ளேர் பண்ணலை எங்கேயுமே. ரெண்டர் ஃபேவரைட்ஸ் ஆஃப். ஸோ இந்த ரெண்டே நம்ம வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணுறக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் இது ஃபஸ்ட்டே நமக்கு ரன் ஆயிரும். அப்போ தான் நமக்கு கரெக்டான அவுட்புட் வரும். அந்த ரீசனுக்காக தான் இதை ஸ்டார்டிங்கே நான் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பட்டனில் இருக்கிற அந்த லாஜிக் ஆட் பண்ணலாம். அது என்ன லாஜிக்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேண்டம் வேர்டை ஜென்ரேட் பண்ணுற லாஜிக் தான். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னா இதில் ஒரு கமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் டு ஜெனரேட் பட்டன் கிளிக் லாஜிக் இந்த மாதிரி ஆட் பண்ணி அதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணலான்னா அந்த கான்ஸ்டண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் பிடிஎன் நம்ம இதை ஆல்ரெடி அங்கேயே வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தோம் ஒரு கான்ஸ்டண்ட்டாக. டாட் ஆட் ஈவென்ட் லிஸ்னர் ஆஃப் கிளிக். ஸோ கிளிக் பண்ண பிறகு என்ன ஆகணும் அதை நாம் இப்போது இங்கே ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இல்லை நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே நமக்கு கொண்டு போகுது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் தான். கிளிக் பண்ண பிறகு நமக்கு இங்கே என்ன ஆகணும் அதை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ரேண்டம் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு மேட் டாட் ஃப்ளோர் ஆஃப் மேட் டாட் random of into words dot length இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா
இப்போ நம்ம ஆல்ரெடி மேலே ஒரு அரே பார்த்தோம் கரெக்டா? அந்த அரே பார்த்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை வேல்யூஸ் இருந்துன்னு பாருங்களேன். 1 2 3 4 5. ஸோ நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸை மட்டும்தான் சூஸ் பண்ணோம். 1 2 3 4 5. ஸோ 5 வேல்யூஸ் மொத்தமாக இருக்குது கரெக்டா? நமக்கு இதில் ரேண்டமாக இப்போ வந்து வேல்யூஸை வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அந்த ரீஸ்க்காக தான் நான் வந்து இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா math.randomof அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1க்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூவை கொண்டு வரும். ஸோ இப்போ நம்ம அதை கன்சோல் லாக் பண்ணலாம். அப்போ இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். math.randomof இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். நான் எப்போ அந்த பட்டன் கிளிக் பண்ணுறேனோ அப்போ தான் இது நமக்கு ஒர்க் ஆகும் கரெக்டா? ஸோ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒர்க் ஆகலை. ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் எரர் ஷோ ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம இன்னும் டிஃபைன் பண்ணலனால எரர் வருது. இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்களா இங்கே நமக்கு வேல்யூ வருது. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.9 வரைக்கும் தான் வரும். அதுக்கு மேலே போகாது. பார்த்தீங்களா 0லேருந்து 0.9 வரைக்கும் அது போகலாம். மேக்ஸிமம் 0.99 வரைக்கும் அது வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த வேல்யூவை words.length கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு டெசிமல் வேல்யூவில் தான் வரும். அதுக்கான ரீசன் என்ன, words.length பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5. எப்படின்னா இந்த அரேயில் மொத்தமாக நமக்கு 5 வேல்யூஸ் வருது. 1 2 3 4 5 கரெக்டா? அப்போது math.random into 5 அந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டெசிமல் வேல்யூவில் தான் நமக்கு வந்து அந்த வேல்யூ வந்து கண்டிப்பாக வரும். ஸோ நமக்கு அந்த மாதிரி வரக்கூடாது கரெக்டாக? டெசிமல் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா நம்மளால் அதை எடுத்து யூஸ் பண்ண முடியாது. அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து math.random போட்டு இன்டு அந்த 5 வேல்யூ போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அது கூடவே math.floor ஆட் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ 0.9 into 5 அந்த மாதிரி போடுறோம் வச்சுங்களேன். கண்டிப்பாக 5.99 அந்த மாதிரி வருது வச்சுங்களேன். அது என்ன பண்ணோன்னா இந்த டெசிமல் வேல்யூஸை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பக்கத்து வேல்யூ மட்டும் ஆட் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு 4.5 வருது அப்படின்னா 4 மட்டும்தான் வரும். 3.5 வருதுன்னா 3 மட்டும்தான் வரும். அதே மாதிரி 3.6 இல்லைனா 2.7 வருதுனாலும் 2 அந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த கான்செப்ட் தான் நான் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பாருங்களேன், நான் வந்து ரேண்டம் இண்டெக்ஸ் கன்சோல் பண்ணுற நேரம் பாருங்களேன். 1 2 3 இந்த மாதிரி தான் வேல்யூஸ் வருது. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 வரைக்கும் தான் வரும். அதுக்கு மேலே கண்டிப்பாக வராது. அதுக்கான ரீசன் என்ன, நம்ம வந்து இதில் 0லேருந்து 1 வரைக்கும் தான் அந்த வேல்யூஸே வர மாதிரி இருக்கும்னு பார்த்தோம். அப்போது 0லேருந்து 1 வரைக்கும் நம்ம வேல்யூஸ் போட்டாலும் அந்த வேல்யூஸ் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த 4ல் தான் அது வந்து முடியும். 5 வரைக்கும் கொண்டு போகாது. math.floor பார்த்தீங்கன்னா 4.5 வந்தாலும் 4 தான் எடுக்கும். அது வந்து 5ஆக வந்து ரவுண்ட் அப் பண்ணாது. ஒருவேளை நம்ம வந்து இதில் math.round ஆட் பண்ணோம்னா 5 வரைக்கும் போகும். இப்போ பாருங்களேன், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக 5 வரைக்கும் போகும். பார்த்தீங்களா, இல்லை பாருங்களேன் 5 வரைக்கும் இங்கே போயிருக்கு. பட் நம்ம math.floor போட்டோம்னா 5 வரைக்கும் போகாது, 4 வரைக்கும் தான் போகும். அதுக்கான ரீசன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நம்ம வந்து இதில் 4 வரைக்கும் ரேண்டம் வேல்யூஸ் ஜென்ரேட் பண்ணிட்டோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன, அரேஸ் எப்போவுமே இந்த வேல்யூஸை வந்து இண்டெக்ஸ் பண்ணுற நேரம் 0 1 அந்த மாதிரி தான் இண்டெக்ஸ் பண்ணும். பட் இதில் இருக்க மொத்த வேல்யூஸ் வந்து 5 தான். ஆனால் நம்ம வந்து அரேயில் எப்படி கவுண்ட் பண்ணோம்னா அரே ஆஃப் 1 அரே ஆஃப் 0 அரே ஆஃப் 1 அரே ஆஃப் 2 அந்த மாதிரி தான் கவுண்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இந்த அரேவை வந்து கன்சோல் பண்ணுற நேரம் வேர்ட்ஸ் ஆஃப் 0 பார்த்தீங்களா
அவுட்புட்டில் பாருங்களேன், இந்த மாதிரி நமக்கு வருது. அதே மாதிரி நம்ம இதில் வேர்ட்ஸ் ஆஃப் 1 போட்டோம்னா அந்த செகண்ட் வேல்யூ தான் வரும். ஸோ இந்த கான்செப்ட் படி பார்க்குற நேரம் அரேயோட வேல்யூ வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ நாம் இதை வந்து 0லேருந்து 4 ஜென்ரேட் பண்ணது கரெக்ட் தான். இல்லைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து இந்த மாதிரி +1 ஆட் பண்ண வேண்டியிருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணி அந்த கான்ஸ்டன்ட்ல வந்து இந்த வேர்டை வந்து இப்போ ஸ்டோர் பண்ண போகிறோம். ரேண்டம் வேர்ட் ஆஃப் ஈக்குவல் டு வேர்ட்ஸ் ஆஃப் ரேண்டம் இண்டெக்ஸ். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு வந்து இங்கே நமக்கு வந்து ஸ்டோர் ஆயிரும். அதுக்கான ரீசன் வேர்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அரே கரெக்டா. வேர்ட்ஸ் ஆஃப் 0ன்னு நம்ம போட்டோம்னா அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்துச்சு. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேர்ட்ஸ் ஆஃப் ரேண்டம் இண்டெக்ஸ்னு போட்டிருக்கோம். அப்போ இங்கே என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ இந்த கான்ஸ்டன்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இதுவும் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ரேண்டம் வேர்ட் அவுட்புட்டில் பாருங்களேன், கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் நமக்கு இங்கே வருது. ஸோ இந்த கான்செப்டில் தான் நம்ம இங்கே இந்த வேர்டை வந்து ஜென்ரேட் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போகிறோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. இப்போ நம்மளோட அந்த வேர்டு வந்து கன்சோலில் தெரியுது, பட் நம்மளோட அந்த யூஐயில் தெரியல. அதை கொண்டு போகிறதுக்கு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆட் பண்ண போகிறோம். டிஸ்பிளே வேர்ட் ஆஃப் ரேண்டம் வேர்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து ரேண்டம் வேர்ட் இந்த கான்ஸ்டண்ட்டை இந்த ஃபங்க்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கான ரீசன் என்ன, நம்ம வந்து இந்த வேர்டை அடுத்த ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போக போகிறோம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் இல்லை நான் வந்து இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். இதில் ஜஸ்ட் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணால் போதும். ஃபங்க்ஷன் டு டிஸ்பிளே த வேர்ட் ஆன் த ப்ரௌசர் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனில் தான் நம்ம வந்து இந்த டிஸ்பிளே லாஜிக்கை கொண்டு வருவோம். டிஸ்பிளே வேர்ட் ஆஃப் வேர்ட். இதில் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா இந்த நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கரெக்டாக. அப்போ எப்படி இங்கே வரோன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இங்கே நம்ம வந்து இந்த வேர்டை கரெக்டாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கான்ஸ்டன்ட் இங்கே தான் போயிருக்கு. இங்கே நம்ம அந்த ஃபங்க்ஷனில் வந்து அதை கொண்டு வர நேரம் நம்ம அதை என்ன நேமில் ஆட் பண்ணாலும் கண்டிப்பாக நமக்கு அது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா அந்த எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு வந்ததை எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அது இங்கே இருக்குது வேர்டு எலமெண்ட். ஸோ இந்த வேர்டு கிளாஸ் நேமில் தான் அந்த டெக்ஸ்ட் இருக்குது. அந்த கிளாஸ் நேமை நம்ம வந்து இங்கே இந்த மாதிரி டார்கெட் பண்ணியிருந்தோம். அதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டெக்ஸ்ட் கண்டென்ட்டை வந்து வேர்ட் டாட் வேர்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்னேன் இது நம்ம என்ன வேர்டு வேணாலும் ஆட் பண்ணலாம், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதை நான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டுக்கு அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து அது சேஞ்ச் ஆகும். டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு வேர்ட் எலமெண்ட் டாட் வேர்டு. அப்போ என்ன ஆகுனா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த அரேக்குள்ளே இருக்கிற அந்த வேர்டை வந்து டைரெக்டாக நமக்கு இங்கே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரேண்டம்னால என்ன வேர்டு வேணாலும் வரலாம், அது நமக்கே தெரியாது. அந்த வேர்டு வந்து இங்கே நமக்கு சூஸ் ஆகும். ஸோ இந்த எலமெண்ட் டாட் வேர்டு இந்த மாதிரி தான் இங்கே நமக்கு ஆட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா,
வேர்ட் எலமெண்ட் டாட் வேர்ட். இப்போ நம்ம இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. ரேண்டமாக ஒரு வேர்டு வந்து இங்கே ஜென்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இதில் டெஃபினிஷன் ஆட் பண்ணலாம். அதுக்கு நம்ம அந்த டெஃபினிஷன் எலமெண்ட்டை சூஸ் பண்ணோம். அதே நம்ம ஆல்ரெடி கான்ஸ்டண்ட்டாக டிக்ளேர் பண்ணியிருந்தோம். டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல் ஈக்குவல் டு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னர் ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் தான். நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரு HTML டேக் ஆட் பண்ண டெக்ஸ்ட்டு. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இந்த அவுட்புட்டில் பாருங்களேன், இந்த டெக்ஸ்ட் மட்டும் கொஞ்சம் போல்டாக இருக்குது கரெக்டாக. அப்போ இந்த டெக்ஸ்ட்டில் மட்டும் நம்ம வந்து போல்ட் ஆகிறதுக்கு ஸ்ட்ராங் டேக் யூஸ் பண்ண போகிறோம். அதை நம்ம இங்கே டைரெக்டாக ஆட் பண்ண போகிறோம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இதில் இன்னர் HTML ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து டைரெக்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரிங் போட்டு நெக்ஸ்ட்டு கன்கேட்டினேஷன் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். பட் அதை விட பெஸ்ட்டு மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் லிட்டரல்ஸ். அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பேக் டிக்ஸ் போட்டால் போதும். அப்போது இதில் நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம வந்து இதுலேயே அந்த வேரியபிள்ஸ் கூட ஆட் பண்ண முடியும். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ராங் டேக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து டிடெக்ட் பண்ணாது. அதுக்கான ரீசன் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணுறோம், HTML ஆட் பண்ணல. ஸோ இதில் நான் வந்து இப்போது டெஃபினிஷன் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ நமக்கு ஸ்ட்ராங் டேக்கில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வேரியபிள் ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இந்த சிம்பிள் நம்ம போட்டு முடிச்சுட்டு இதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வேரியபிளை யூஸ் பண்ண முடியும். இதான பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் லிட்டரல் பேக் ஸ்லாஷஸோட பெஸ்ட் யூஸ். இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால கன்கேட்டினேஷனை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஒருவேளை இப்போ நம்ம வந்து இதில் கன்கேட்டினேஷன் யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் போட்டு நெக்ஸ்ட்டு அந்த வேரியபிள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இதை ஆட் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக அந்த எலமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணலாம். பட் அதை விட இது பெஸ்ட்டாக இருக்கிறனால இதை நம்ம யூஸ் பண்ணலாம். பேக்டிக்ஸ் இந்த மாதிரி போட்டு நெக்ஸ்ட்டு வேர்ட் எலமெண்ட். ஸோ வேர்ட் எலமெண்ட் பார்த்திங்கன்னா இந்த அரேவை தான் டார்கெட் பண்ணோம். இந்த அரேயில் இருக்கிற அந்த டெஃபினிஷனை இப்போ நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வேர்டை சூஸ் பண்ணோம். இதில் நான் வந்து டாட் டெஃபினிஷன் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இதே கான்செப்ட் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம்பிள் எலமெண்ட். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் நம்ம வந்து இங்கே டிக்ளேர் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்களா, இங்கே இருக்குது. இதை டிக்ளேர் பண்ணியிருந்தோம் ஈக்குவல் டு, இதில் நான் வந்து இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், எக்ஸாம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஃபினிஷன் ஆட் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக எக்ஸாம்பிள். ஸோ இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வருது. இதை நான் வந்து இங்கே கீழே ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நீட்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த கான்செப்டில் தான் இந்த ஃபஸ்ட்டு பட்டனே ஒர்க் ஆகுது. ஓகே கைஸ், இந்த கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இது புரியலை அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ப்ரொனவுன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுற நேரம் வர்ற அந்த லாஜிக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பட்டன் தான் அது. ஆல்ரெடி நம்ம அதை கான்ஸ்டண்ட்டாக டிக்ளேர் பண்ணியிருந்தோம். இல்லை நான் வந்து ஆட் ஈவன் லிசனர் கிளிக். ஸோ கிளிக் பண்ணால் என்ன ஆகணும் அந்த மாதிரி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
இதில் நான் வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா கான்ஸ்ட் கரண்ட் வேர்டு இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டண்ட்டை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேர்ட் எலமெண்ட் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுற அந்த வேர்டை இந்த இடத்துல வாங்கிக்கிறேன். ஸோ என்ன ஆகுனா இங்கே அந்த வேர்டு வந்து அப்டேட் ஆகும். கரெக்டாக அப்டேட் ஆகிட்டு நெக்ஸ்ட் அந்த வேர்டு அப்படியே தான் இருக்கும். இங்கே இமீடியட்டாக அந்த வேர்டு என்ன பண்ணுறோன்னா இங்கே வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற வெப் ஏபிஐ யூஸ் பண்ணுவோம். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌசர்லேயே இருக்கும். நியூ ஸ்பீச் சிந்தசிஸ் இந்த மாதிரி ஒரு வெப் ஏபிஐ நம்ம வந்து கெட் பண்ணி அதில் இந்த வேர்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஏபிஐ எதுக்கு நம்ம பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ரிக்வஸ்ட் நம்ம வந்து கேட்குறதுக்கு. அந்த சர்வீஸ் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த டெக்ஸ்ட்டை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு அந்த டெக்ஸ்டோட லாங்குவேஜை நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணணும். டாட் லேங் ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஈக்குவல் டு ENUS இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்பீச் சிந்தசிஸ் டாட் ஸ்பீக் ஆஃப் இந்த ஃபங்க்ஷனில் அந்த வேர்டை ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ண உடனே எப்போ அந்த பட்டன் கிளிக் பண்ணுறோமோ இமீடியட்டாக இந்த மேலே இருக்கிற அந்த டெக்ஸ்ட் இங்கே வரும். நெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட் வந்து இமீடியட்டாக இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் அது நமக்கு வெளியே அவுட்புட்டாக ஸ்பீக் பண்ணுற மாதிரியே கேட்கும் நமக்கு. இப்போ பாருங்களேன், நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு வந்து ஜென்ரேட் டு கெட் அ வேர்ட் அந்த வேர்டு அப்படியே இது வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுது. எப்போ நம்ம ரேண்டம் வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணுறோமோ பார்த்தீங்களா ப்ரொனவுன்ஸ் பண்ணுது. ஸோ இவ்வளோதான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் பட்டனை வந்து எப்படி ஃபங்க்ஷனில் அந்த லாஜிக் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பட்டனை வந்து கான்ஸ்டன்ட்லேருந்து கால் பண்ணுறோம். ஃபேவரைட் btn இதை கால் பண்ணிவிட்டு ஆட் ஈவன் லிஸ்னர் கிளிக். இதுவே நம்ம பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண பிறகு தான் நடக்கணும். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் நாம் வந்து இன்னொரு கான்ஸ்டன்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். கான்ஸ்ட் கரண்ட் வேர்ட் ஈக்குவல் டு இதை நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இதில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது பிளாக் ஸ்கோப்பாக இருக்குது. லெட்டு கான்ஸ்ட் ரெண்டுமே பிளாக் ஸ்கோப்பாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி சேம் வேர்ட் ஆட் பண்ணாலும் நமக்கு எரர் த்ரோ ஆகாது. அதுக்கான ரீசன் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி சேம் நேம் போடுறோம். ஸோ இதில் வந்து அந்த இஷ்யூ வர்றதுக்கான சான்சஸ் வந்து இல்லை. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் பிளாக்ல இந்த லெட் கான்ஸ் வேல்யூஸை சேம் நேமில் நம்ம கொடுத்தோம்னா எந்த ஒரு இஷ்யூஸுமே வராது. இப்போ இல்லை பாருங்களேன், நமக்கு எரர் வந்து த்ரோ ஆகலை. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணலாம். இஃப் நாட் சேவ்டு ஃபேவரைட்ஸ் டாட் இன்க்ளூட்ஸ் ஆஃப் கரண்ட் வேர்ட் saved favorites dot push off current word. ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நேராக கொண்டு லோக்கல் ஸ்டோரேஜில் தான் சேவ் பண்ணுறோம். கரெக்டாக? அப்போ அந்த சேவ்டு ஃபேவரைட்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து வருது. ஓகேவா? இப்போ இல்லை பாருங்களேன், இங்கே தான் இருக்குது. இதை நாம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டோம், ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இங்கேயே. ஸோ இந்த லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கிற அந்த கான்ஸ்டன்டில் இந்த வேர்டு இல்லை அப்படின்னா அந்த வேர்டை நம்ம வந்து புஷ் பண்ணுறோம்.
புஷ் பண்ணுற பார்த்தீங்களா அரேயில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ வந்து வேறு எந்த டேட்டா டைப்லேயும் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வேல்யூ இந்த கரண்ட் வேர்டு வந்து அந்த சேவ்டு ஃபேவரைட்ஸில் இல்லை அப்படின்னா அந்த சேவ்டு ஃபேவரைட்ஸ் அரேயில் இந்த கரண்ட் வேர்டை வந்து புஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம் ஆஃப் ஃபேவரைட். நெக்ஸ்ட் ஒரு கமா போட்டு ஜேசான் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை ஆஃப் சேவ்டு ஃபேவரைட்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த சேவ்டு ஃபேவரைட்ஸை வந்து நேராக அந்த வேல்யூ வந்து புஷ் பண்ணிட்டோம். கரெக்டாக இந்த கரண்ட் வேர்டை புஷ் பண்ணிட்டோம். புஷ் பண்ணி முடித்த பிறகு இந்த வேல்யூவை நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணணும். செட் பண்ணால் தான் அந்த லோக்கல் ஸ்டோரேஜில் அது வந்து போய் சேவ் ஆகும், இல்லைன்னா சேவ் ஆகாது. இப்போ என்ன ஆயிருக்கும்னா நம்ம வந்து எப்போ சேவ் டு ஃபேவரைட் கிளிக் பண்ணுறோமோ இமீடியட்டாக அந்த லோக்கல் ஸ்டோரேஜில் ஃபேவரைட்ஸ் அந்த கீழே இந்த வேல்யூ போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேசான் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை கொடுத்துருக்கறனால அந்த வேல்யூ ஸ்ட்ரிங்காக போய் ஸ்டோர் ஆகிருக்கும். இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு நம்ம வந்து இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஜென்ரேட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு சேவ் டு ஃபேவரைட்ஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி முடித்த பிறகு இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நேராக அப்ளிகேஷன் இதில் போகிறேன். போயிட்டு இப்போ நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன், இந்த மாதிரி நமக்கு நிறைய வேல்யூஸ் இருக்குது. நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகலை. இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன் வச்சுங்களேன். இப்போ இல்லை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா இந்த வேர்ட் நமக்கு இங்கே ஆட் ஆச்சு. இந்த லாஸ்ட் வேர்ட் நமக்கு லோக்கல் ஸ்டோரேஜில் ஆட் ஆச்சு. இல்லை நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த லாஜிக் படி பார்த்தா இந்த வேர்டில் நமக்கு அந்த நம்ம கிளிக் பண்ணுற அந்த வேர்டு இல்லை அப்படின்னா மட்டும்தான் இங்கே ஆட் ஆகும். இந்த வேர்ட்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக லோக்கல் ஸ்டோரேஜில் ரிப்பீட் ஆகாது. அதுக்கான ரீசன் நம்ம இங்கே இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கோடெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். இதில் என்ன பண்ணுறேன்னா ரெண்டர் ஃபேவரைட்ஸ் அந்த ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டர் ஃபேவரைட்ஸ் ஃபங்க்ஷனை வந்து இங்கே கால் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன் ரெண்டர் ஃபேவரைட்ஸ் ஆஃப் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஃபேவரைட் லிஸ்ட் டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு எம்டி டேக் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேவரைட் லிஸ்ட்டில் இருக்கிற அந்த HTML எலமெண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஃபேவரைட் லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஎல் டேக்கில் ஏதாவது எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இதை ரிமூவ் பண்ணுற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் ஒருவேளை அந்த சேவ்டு ஃபேவரைட்ஸ் கான்ஸ்டன்டில் வேல்யூ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணாமல் அந்த வேல்யூஸ் ஆட் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த லோக்கல் ஸ்டோரேஜில் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டு இடத்துலையுமே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இங்கேயும் வேல்யூஸ் இருக்கும். இங்கே ஒரு 3 வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அங்கேயும் 3 வேல்யூஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 4 வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கேயும் 4 வேல்யூஸ் இருக்கும். அப்படி இருக்கிற நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸுமே நமக்கு இங்கே ரெண்டர் ஆயிரும். 4 4 4 அந்த மாதிரி எல்லா வேல்யூஸுமே வந்துச்சு அப்படின்னா இங்கே நமக்கு கரெக்டான அவுட்புட் வராது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேவரைட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையுமே ரிமூவ் பண்ணிட்டு தான் அந்த கான்ஸ்டண்ட்டை வந்து இங்கே கால் பண்ணோம். எந்த கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜில் நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வந்து கால் பண்ணியிருந்தோமே சேவ்டு ஃபேவரைட்ஸ். இது ஒரு அரே. இந்த அரே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜில் இப்போ சேவ் ஆகிருக்கு. அந்த வேல்யூஸை இங்கே நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்கு நம்ம ஃபார் ஈச். ஸோ நம்ம அரேவை லூப் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு வேர்டாக நமக்கு இங்கே வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இங்கே ஒரு லிஸ்ட் ஐட்டமை க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் டாட் க்ரியேட் எலமெண்ட் ஆஃப் எல்ஐ. இது என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஐ டேகை க்ரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த எல்ஐ டேகோட இன்னர் HTML நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா அந்த வேர்டு ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து இங்கே வருது. நெக்ஸ்ட்டு பட்டன் டேக்ல வந்து கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபேவரைட் ரிமூவ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஐ டேக் போட்டு இது கிளாஸ் பார்த்தீங்கன்னா FA solid FA close. நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம CSSல யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எல்ஐ எலமெண்ட்டுக்கு இன்னர் HTML ஆட் பண்ணிட்டோம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை கிளிக் பண்ணோம்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அதுக்கான ரீசன் நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணிட்டோம். பட் இந்த இடத்துல நம்ம இன்னும் கொண்டு போகலை. அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த ஃபேவரைட் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது UL டேக் கரெக்டாக. அந்த UL டேக்கில் இதை அப்பன் பண்ணணும். அப்பன் சைல்ட் ஆஃப். அப்போது அந்த UL டேக்கில் ஒரு சைல்டு எலமெண்ட்டாக இந்த எல்ஐ டேக் வந்து போகும். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ஒர்க் ஆகணும். ஸோ இதில் நான் வந்து இப்போது ஜென்ரேட் கொடுக்குறேன். சேவ் டு ஃபேவரேட்ஸ். பார்த்தீங்களா இங்கே நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கான ரீசன் என்னென்னா இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஆல்ரெடி லோக்கல் ஸ்டோரேஜில் நிறைய எலமெண்ட்ஸ் பார்த்தோம். அது எல்லாமே இப்போ நமக்கு இங்கே ஷோ ஆகுது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஷோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இதில் கிளியர் ஃபேவரைட்ஸ் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா இது எல்லாமே கண்டிப்பாக போயிடும். அது நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் இந்த சேவ் டு ஃபேவரைட்ஸ் பட்டன் கிளிக் பண்ண பிறகு வர அந்த எலமெண்ட்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நான் வந்து இதை கிளிக் பண்ணுற நேரம் இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் வருது. பட் இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது வந்து போகாது. இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் பட்டன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இங்கே தான் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபாண்ட் ஆசம் ஐக்கான் இங்கே யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி சூஸ் பண்ண மாதிரியே இந்த ஃபேவரைட் லிஸ்ட்டு தான் சூஸ் பண்ணுறேன். பட் திஸ் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேவரைட் லிஸ்ட்டை நம்ம வந்து கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அந்த மாதிரி ஆட் ஈவென்ட் லிஸ்னரில் ஆட் பண்ணுறேன். கிளிக் பண்ணுற நேரம் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். அப்போது ஈனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஈவெண்ட். நம்ம வந்து எந்த பட்டனை கிளிக் பண்ணுறோமோ அதை தான் இது வந்து சூஸ் பண்ணணும் கரெக்டாக. இப்போ நான் வந்து ஃபேவரைட் லிஸ்ட்டில் 1 2 3 இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் வச்சுருந்தேன் அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து எந்த எலமெண்ட் கிளிக் பண்ணுறோமோ அந்த எலமெண்ட்டை தான் அதை வந்து டார்கெட் பண்ணணும். கரெக்டாக அந்த மாதிரி டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஆரோ ஃபங்க்ஷன்லேயே இந்த மாதிரி அந்த ஈவெண்ட்டை வந்து டார்கெட் பண்ணுறோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த மாதிரி டார்கெட் பண்ணுறேன். கன்சோல். இப்போ என்ன பண்ணுறேன்னா நேராக இதில் சேவ் டு ஃபேவரைட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஃபேவரைட் லிஸ்ட்டு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா பார்த்தீங்களா இந்த இந்த ஈவெண்ட் வந்து நமக்கு கன்சோல் லாக் ஆகுது. இதில் நிறைய நமக்கு இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டார்கெட்டை தான் சூஸ் பண்ணுறோம். இந்த டார்கெட் எலமெண்ட்டை நம்ம வந்து சூஸ் பண்ணி அதை நம்ம வந்து எடுக்கிறோம். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் நம்மளோட அந்த லிஸ்ட் ஐட்டம் இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் ஒன் கிளிக் பண்ணோம்னா செகண்ட் ஒன் தான் சூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் கிளிக் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் தான் சூஸ் ஆகும். இப்போ பாருங்களேன் டார்கெட்
இந்த மாதிரி வைக்கிறேன்னு வச்சுங்களேன். இதை கிளிக் பண்ண அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து எதை கிளிக் பண்ணுறோமோ அந்த எலமெண்ட் தான் நமக்கு இங்கே ஷோ ஆகும். செகண்ட் ஒன் மட்டும்தான் நமக்கு ஷோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இஃப் இ டாட் டார்கெட் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் கண்டைன்ஸ் ஆஃப் க்ளோஸ் ஐகான் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளோஸ் ஐகான் கிளாஸ் நேம் எந்த எலமெண்ட்டில் இருக்குதோ அந்த எலமெண்ட்டை மட்டும்தான் சூஸ் பண்ணும். இப்போ அந்த எலமெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது கரெக்டாக. ஸோ நம்ம வந்து இதை கிளிக் பண்ணுற நேரம் இதில் க்ளோஸ் ஐகான் இருக்க அந்த கிளாஸ் நேம் இந்த க்ளோஸ் பட்டனில் தான் இருக்குது. ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா, இந்த எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகும், இல்லைனா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இதில் எல்ஐ எலமெண்ட் இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணி இ டாட் டார்கெட் டாட் க்ளோசஸ்ட் ஆஃப் இல்லை இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, எந்த எலமெண்ட் அது கிட்ட இருக்குதோ அதான் சூஸ் பண்ணோம். நான் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, எந்த வேர்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணுமோ அதை எடுக்கணும். இப்போ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த எல்ஐ எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக எடுத்துட்டோம். எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வேர்ட் டு ரிமூவ் ஈக்குவல் டு எல்ஐ எலமெண்ட் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். ஸோ அந்த வேர்டை தான் நம்ம வந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ணோம் கரெக்டாக. அந்த வேர்டை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே அந்த எல்ஐ எலமெண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த வேர்டில் இருக்கிற ஏதாவது ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மொத்தமாக நம்ம வந்து ட்ரிம் பண்ணணும். ஸோ இப்போ இல்லை பாருங்களேன், நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு டெக்ஸ்ட்டை எடுத்து க்ளோஸ் பட்டன் வருது. இந்த க்ளோஸ் பட்டனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு அந்த எலமெண்ட்டை நம்ம மொத்தமாக டேக் ஓவர் பண்ணிக்கிறோம். ஓகேவா. இதில் நான் வந்து அந்த எலமெண்ட்டை எடுத்துட்டு நெக்ஸ்ட் அந்த எலமெண்ட்டில் இருக்கிற டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் கரெக்டாக, இந்த டெக்ஸ்ட்டை எடுத்துட்டு அதில் இருக்கிற அந்த ஒயிட் ஸ்பேஸ் அதான் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிம் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, எல்ஐ எலமெண்ட் டாட் ரிமூவ் ஆஃப் இந்த மாதிரி கொடுக்குறேன். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடும். இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்களா அந்த எலமெண்ட் நமக்கு போயிடுச்சு. ஸோ இந்த கான்செப்டில் தான் நம்ம வந்து அந்த க்ளோஸ் பட்டனை வந்து பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த எலமெண்ட்டில் க்ளோஸ் ஐக்கான் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட்டை வந்து அப்படியே மொத்தமாக சூஸ் பண்ணிவிட்டு அந்த எலமெண்ட்டில் ஏதாவது டெக்ஸ்ட் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேர்ட் இருக்குல்ல, அதை நம்ம வந்து ஒயிட் ஸ்பேஸ் இல்லாமல், அதாவது லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஏதாவது ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரிம் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த எல்ஐ எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அந்த எலமெண்ட் ரிமூவ் ஆகி நமக்கு இந்த ஃபங்க்ஷன் இப்போது கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அது நம்ம யூஸ் பண்ணல, அதனால் நமக்கு இந்த மாதிரி க்ரேயாக தெரியுது. அதுக்கு என்ன பண்ணோம்னா, இன்னொரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணி அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து அந்த கான்ஸ்டன்ட்டை இங்கே போட்டிருந்தோம். சேவ்டு ஃபேவரேட்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் வேர்ட் டு ரிமூவ் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ இது எந்த பர்பஸ்க்காக நம்ம ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் இந்த எலமெண்ட்டை வந்து நம்மளோட யூஐலேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு, இல்லைனா இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. பட் நம்மளோட இந்த லோக்கல் ஸ்டோரேஜில் பாருங்களேன், இன்னுமே அந்த எலமெண்ட் கண்டிப்பாக இங்கே இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி இருக்கிறனா பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து இஷ்யூ வரக்கு சான்சஸ் இருக்குது.
ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சேவ்டு ஃபேவரைட்ஸில் நம்ம வந்து அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் பாருங்களேன், நான் வந்து இப்போது console.log ஆஃப் இண்டெக்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு சேவ் டு ஃபேவரைட்ஸ் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதில் நமக்கு தெரியுது. இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். இந்த க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இங்கே என்ன ஷோ ஆகுதுன்னா, அந்த ஸ்டோரேஜில்னா லோக்கல் ஸ்டோரேஜில் அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் நம்பர், ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நம்பராக இருந்ததுனால 0 காட்டுது. அந்த வேர்டு ஃபஸ்ட்டில் இருந்ததுனால 0ன்னு வருது. இப்போ நம்ம அந்த வேர்டு செகண்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே 1 வரும், இல்லைனா தேர்டில் இருந்துச்சுன்னா 2 வரும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டெக்ஸை கெட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த லோக்கல் ஸ்டோரேஜிலேருந்து அந்த வேர்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இதில் இஃப் இண்டெக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் -1. ஸோ எந்த ரீசனுக்காக நான் இதில் இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டு இந்த மாதிரி இண்டெக்ஸ் கிரேட்டர் தேன் -1 ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாள் தான் நம்ம பார்த்தோம். அதில் வந்து இண்டெக்ஸ் நம்பர் 0 வந்துச்சு, கரெக்டாக? ஸோ ஒருவேளை இங்கே வந்து நமக்கு அந்த வேல்யூஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இண்டெக்ஸ் வேல்யூ -1 தான் வரும். இண்டெக்ஸ் வேல்யூ -1 வந்துச்சு அப்படின்னா இங்கே வேல்யூஸ் இல்லை. ஸோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகாது. அதே நேரத்தில் இந்த எலமெண்ட் நம்ம வந்து இண்டெக்ஸ் கெட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதனால தான் இங்கே நான் வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், தான் ஃபஸ்ட்டு நம்பர். நெக்ஸ்ட்டு 1, 2 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்லேயே போகும். சேவ்டு ஃபேவரைட்ஸ் டாட் ஸ்ப்ளைஸ் ஆஃப். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எந்த ரீசனுக்காக நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, சேவ்டு ஃபேவரைட்ஸ் லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்குது, கரெக்டாக? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். லோக்கல் ஸ்டோரேஜில் இண்டெக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பொசிஷன், நெக்ஸ்ட்டு 1. ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதில் வந்து இந்த மாதிரி வேல்யூஸ் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், சேவ் டு ஃபேவரைட்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுங்க, அந்த வேல்யூ நமக்கு இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, ஓகேவா? ஸ்டோர் ஆகி முடிச்சுட்டு இப்போ நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், கரெக்டாக இது வந்து இண்டெக்ஸ் நம்பர் 1, கரெக்டாக? ஃபர்ஸ்ட் ஒன் 0னா இது 1. அப்போது இங்கே இருந்தோம் நமக்கு ரிமூவ் ஆகணும், கரெக்டாக? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன், சேவ்டு ஃபேவரைட்ஸ் டாட் ஸ்ப்ளைஸ் ஆஃப் இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பொசிஷன். அப்போது ஃபஸ்ட் இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா பொசிஷன். இது என்ன பார்த்தீங்கன்னா எத்தனை வேல்யூவை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போது சேவ்டு ஃபேவரேட்ஸ்லேருந்து இப்போ நமக்கு ஒரே ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணால் போதும். அதனால தான் இங்கே நான் வந்து 1 ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்டோட பொசிஷன். ஸோ அந்த பொசிஷனை நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணணும். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எலமெண்டோட பொசிஷன் 0, கரெக்டாக? செகண்ட் ஒன் 1, 2. அப்போது இந்த எலமெண்டோட பொசிஷனை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அந்த எலமெண்ட்டே நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எலமெண்ட் வந்து வாங்கிட்டோம், ஓகேவா? வாங்கிட்டு இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எலமெண்ட் பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து நமக்கு வந்து ரிமூவ் ஆகிரும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். பட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து சேஞ்ச் ஆகலை. அதுக்கான ரீசன் என்ன, நம்ம வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த லோக்கல் ஸ்டோரேஜை வந்து செட் பண்ணணும். அப்போ தான் இது நமக்கு ஒர்க் ஆகும். செட் ஐட்டம் ஆஃப் ஃபேவரைட்ஸ், நெக்ஸ்ட் ஜேசன் டாட் லோக்கல் ஸ்ட்ரிங்கிஃபை ஆஃப் சேவ்டு ஃபேவரைட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்போவுமே நம்ம வந்து இந்த லோக்கல் ஸ்டோரேஜில் ஒரு ஐட்டமை ஸ்டோர் பண்ணுற நேரம் ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து இல்லை ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை ஆஃப் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் இதை நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுறேன். இல்லை நம்ம செக் பண்ணலாம். இதை
சேவ் டு ஃபேவரேட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இங்கே நமக்கு இங்கே ரிமூவ் ஆகுது. கரெக்டாக நமக்கு இங்கே தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஸ்ட்ரிங் வந்து எம்டியாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து அந்த லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து வேல்யூஸை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ இல்லை நான் வந்து இந்த ப்ராசஸை திரும்ப ஒருக்கா சொல்கிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த க்ளோஸ் ஐக்கான் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ அந்த எல்லை எலமெண்ட்டை கெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லை எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். அதே நேரத்தில் அந்த எல்லை எலமெண்ட்டில் இருக்கிற அந்த வேர்டையும் இங்கே நம்ம வாங்கிக்கிறோம். இந்த கான்ஸ்டண்ட்டாக வாங்கிக்கிறோம். வேர்ட் டு ரிமூவ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்ஸ்டன்ட் போட்டு சேவ்டு ஃபேவரேட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃபஸ்ட்டே வாங்கியிருந்தோம். அது லோக்கல் ஸ்டோரேஜுக்கு போகுது. ஸோ வந்து அது ஒரு அரே. ஓகேவா, அந்த அரேவோட வேல்யூ நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா செட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் டு ரிமூவ். ஸோ இந்த வேர்ட் டு ரிமூவ் கண்டிப்பாக அந்த லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம அந்த லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து இந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணணும். அந்த ரீசனுக்காக இந்த வேர்ட் டு ரிமூவோட அந்த இண்டெக்ஸ் நம்பரை இங்கே கெட் பண்ணி வச்சுக்கிறோம். மேக்ஸிமம் என்ன பார்த்தீங்கன்னா அது 0, 1, 2 இந்த 3 வேல்யூவில் தான் இருக்கும். இங்கே அந்த இண்டெக்ஸ் வேல்யூ கெட் பண்ணிட்டு இப்போ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தென் -1 என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூ இல்லைன்னா தான் வரும். மேக்ஸிமம் அரை வேல்யூ 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். அப்போது 0, 1, 2 இந்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இந்த லூப்குள்ளே போகும். போயிட்டு சேவ்டு ஃபேவரைட்ஸ் டாட் ஸ்ப்ளைஸ் ஆஃப். ஸ்ப்ளைஸ் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவை வந்து பொசிஷன்லேருந்து எடுத்து அந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணும். அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே பண்ணுறோம். இதுனா பார்த்தீங்கன்னா அறையில் இருக்க ஒரு ஃபங்க்ஷன் தான், வேறு எதுலேயும் நம்ம வந்து இதை பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ணுறோன்னா அந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து இங்கே போடுறோம். அந்த வேர்டுக்கு இண்டெக்ஸ் நம்பர். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணுற நேரம் இதை நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் வேர்டாக இருக்குது. அப்போது இதுக்கு இண்டெக்ஸ் நம்பர் 0. ஓகேவா, அந்த நம்பர் இங்கே போகும். 0 இண்டெக்ஸ் நம்பரில் போயிட்டு எப்போ நம்ம அதை இங்கே கிளிக் பண்ணுறோமோ இமீடியட்டாக அந்த வேல்யூ வந்து நமக்கு ரிமூவ் ஆயிரும். இல்லைனா அந்த வேர்ட் நமக்கு ரிமூவ் ஆயிரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயே ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு லோக்கல் ஸ்டோரேஜ்லையும் ரிமூவ் ஆயிரும். அந்த ரீசனுக்காக தான் இங்கே நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். பட் இதை ஆட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா லோக்கல் ஸ்டோரேஜில் திரும்ப அந்த வேல்யூவை செட் பண்ணணும். இந்த புது வேல்யூவை செட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிளியர் ஃபேவரைட்ஸ் பட்டனுக்குள்ளே ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ண வேண்டியிருக்கு. பட் நம்ம அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த க்ளோஸ் பட்டனை ஸ்டைல் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இனிமேல் பிளாங்காக அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம நேராக சிஎஸ்எஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபேவரைட் ரிமூவ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்டர் நன். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் போயிடும். ரைட் சைடில் உங்களுக்கு கிளியராக தெரியுது. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் நன். பேக்ரவுண்ட் கலரும் போயிடும், டிஃபால்ட்டாக இருக்கிறது. பேடிங் 5 பிக்சல் 9 பிக்சல். டாப் பாட்டம் 5 பிக்சல், லெஃப்ட் ரைட் 9 பிக்சல். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் மார்க்குக்கு உள்ளே இருக்கிற கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்டர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 100%. இது வந்து சர்க்கிளாக இருக்குது, அந்த ஒரு ரீசனுக்காக தான். நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா F15B5B. ஸோ இந்த கலரில் நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக்கலாம். கர்சர் பாயிண்டர். ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்போது டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு எப்போ நம்ம அதை ஹவர் பண்ணுறோமோ இமீடியட்டாக
அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா D9534F இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ ஹவர் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னால் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற அந்த ஐக்கான் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகலை. அதுக்கு நம்ம இதை அப்படியே ஹவர் பண்ணிவிட்டு எப்போ நாம் அந்த ரிமூவ் பட்டன் கிளிக் பண்ணுறோமோ அதுக்குள்ளே இருக்கிற ஐக்கான் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிடும். செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. இப்போ இல்லை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த ட்ரான்சிஷன் பாருங்களேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு இதில் நம்ம ஜஸ்ட் ட்ரான்சிஷன் அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணலாம். அப்போது இது நமக்கு கரெக்டாயிரும். ட்ரான்சிஷன் 0.3 செகண்ட். பார்த்தீங்களா, இப்போ நமக்கு இது ஸ்மூத்தாக டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த கிளியர் ஃபேவரைட்ஸ் பட்டனில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த கான்ஸ்டண்ட்டை டார்கெட் பண்ணலாம். டாட் ஆட் ஈவன் லிஸ்னர் கிளிக். அந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே ரிமூவ் ஆகணும். அதுக்கு நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் ரிமூவ் ஐட்டம் ஆஃப் ஃபேவரைட்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து அந்த நேம் பார்த்தீங்கன்னா ஃபேவரைட்ஸ் அந்த மாதிரி தான் லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஸோ அது கம்ப்ளீட்டாக இங்கே ரிமூவ் ஆகும். அதே நேரத்தில் saved favorites dot length equal to 0. ஸோ அந்த அரேயோட லென்த் பார்த்தீங்கன்னா 0வா சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் இதில் நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். கிளியர் ஃபேவரைட்ஸ் லிஸ்ட். இது நம்ம கால் பண்ணணும். கிளியர் ஃபேவரைட்ஸ் லிஸ்ட். இதில் நம்ம ஃபேவரைட்ஸ் லிஸ்ட் டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு எம்டி இந்த மாதிரி ஆட் பண்ணோம். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த UL டேக்கில் இருக்கிற எல்லா லிஸ்ட் எல்லாமே எம்டி ஆயிரும். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இதை வந்து கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. ஒருவேளை அந்த டெக்ஸ்ட் ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா இது நமக்கு இங்கே ஆட் ஆகாது. இது நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்களா ரிமூவ் ஆகுது. இப்போ நம்ம வந்து எல்லா எலமெண்ட்ஸையும் ஒரே டைமில் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் போதும், கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ரேண்டம் வேர்ட் ஜென்ரேட்டர் ப்ராஜெக்டை HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுன்னு கிளியராக பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.